இப்படிலாம் நடக்க முடியுமா? இப்படி நடக்க முடியுமா? அவர் மனதளவுல ஒரு ராஜாவா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு. லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதுல ஒரு தம்பியா நான் வந்து ஓரமா இருப்பேன். சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன், புலிக்குட்டியா இருப்போம். Chennai Samartha Aviation College, best aviation college in South India, presents Behind Its வழங்கும் 3 தசாப்தங்கள் Seeman 1996 to 2026, a grand tribute to Seeman's artistic journey, supported by VCare Hair and Skin Clinic, powered by Lexca Holidays. தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் ஒரு தமிழனா இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியலன்னா இந்தியாவில் வேற எந்த மாநிலத்தை சொல்ல முடியும்? இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டின் தலைவன் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலுவான குரலை திரு சீமான் அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப தேவைப்படுகிற குரல், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய குரல். எல்லோரும் வாழலாம், எல்லோரும் வாழலாம். தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடிகள், வட மாநிலத்தை சேர்ந்த எல்லாருமே வாழலாம். ஆனால் ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு சிந்தனை, மாற்றக்கூடாத ஒரு சிந்தனை. அதை தொடர்ந்து அண்ணன் விதைச்சிட்டே வராரு. அண்ணனுக்கு நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. அண்ணன் நிறைய லட்சியங்கள் இருக்கு. லட்சியங்களை தாண்டி நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து 20 கோடி 25 கோடி செலவழிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அண்ணன் மொத்தமாவே அவ்வளவு கோடி செலவழிப்பாரான்னு தெரியல, 234 சேர்த்தே செலவழிப்பாரான்னு தெரியல. கட்டுத்தொகை கட்டிட்டு அவ்வளவுதான் சொல்லி கிளம்பி போயிடுவாரு. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுக்கறது தான் ட்ரெண்டாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து செங்கோல் கொடுக்குறது, அந்த ஃபோட்டோ ரொம்ப அது மாதிரி செங்கோல் கொடுக்குறது. அது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிக்கு வேல் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்குனது அண்ணன். முருகனை அவர் மையப்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு முருகனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா கொண்டு வந்தார் அண்ணன் தான். சிங்கப்பூர், மலேசியாவில் தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை உண்டு. தமிழ்நாட்டில் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறைங்கிறதே சாத்தியமாச்சு. அதை வந்து வித்திட்டவர் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு பார்க்குறோம். வீட்டில் அவர் நடந்துக்கிற விஷயம், நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்கிட்ட பேசுவார். என்னடா போயிட்டு வரேன்டா அண்ணே, அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படிம்பார். இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? வெளியில் பயங்கரமாக சுட்டெரிக்கும் வெயில், ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மேடை வந்து சுட்டெரிக்க போது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான், ஒரு கைத்தட்டலோட திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நேரத்தின் அருமை கருதி நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ நல்லா முடிக்கலாம் பார்க்குறேன். இதில் வந்து பாலா அண்ணன்லேருந்து செல்வமணி அண்ணன்லேருந்து பூரா பெரிய பெரிய திரையுலக ஜாம்பவான்கள். இந்த இடத்துல வந்து இரும்படிக்கிற இடத்துல ஈக்கு என்ன விளங்குற மாதிரி முழுக்க முழுக்க திரைப்படத்தில் வந்து பெரிய ஜாம்பவான்கிற இடத்துல நமக்கு அப்படின்னு பார்த்தா நானே பலசுமே யோசிப்பேன். என் கூட சேர்ந்துருக்கனால தான் அண்ணனுக்கே வந்து இந்த பி டீம் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. ஒரு பெரிய சங்கி கூட சேர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபியோட பி டீம் நடந்து வந்து நிறைய விமர்சிக்கிறாங்க அப்படின்னா அது காரணமாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். திரையுலகத்தில் வந்து அண்ணனுடைய 30 ஆண்டு பயணத்துக்கான ஒரு பாராட்டு நடக்குது. இதே போல் அண்ணனுடைய அரசியல் பயணத்துக்கான ஒரு பாராட்டு விழா தமிழகம் மிக விரைவில் செய்யும். அது அந்த மாதிரி ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு தனி அரசியல் பாதையை அண்ணன் முன்னெடுத்துட்டு வர்றாரு. எல்லோரும் பயணிக்கிற பாதையில் பயணிக்கிறது ஈஸி, ஒரு பாதையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி வந்து ஒரு உண்மையான ஒரு புதிய பாதையை அண்ணன் வந்து உருவாக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு கண் கூட பார்க்குறோம். இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செங்கோல் கொடுக்கறது தான் ட்ரெண்டாக இருந்தது. நீங்கள் இந்த ஒரு ஃபோட்டோ ஞாபகம் இருக்கும், எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து மதுரை மாநாட்டில் வந்து செங்கோல் கொடுக்குறது, அந்த ஃபோட்டோ ரொம்ப அது மாதிரி செங்கோல் கொடுக்குறது. அது வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு அரசியல்வாதி இன்னொரு அரசியல்வாதிக்கு வேல் தான் கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து உருவாக்குனது அண்ணன். முருகனை அவர் மையப்படுத்தி கொண்டு வந்த ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் இன்னைக்கு முருகனை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா கொண்டு வந்தார் அண்ணன் தான். தைப்பூசத்துக்கு தமிழ்நாட்டில், அதாவது வெளிநாடுகளில் சிங்கப்பூர், மலேசியாவில் தைப்பூசத்துக்கு வந்து விடுமுறை உண்டு. தமிழ்நாட்டில் விடுமுறை கிடையாது. இதை தொடர்ந்து இன்னைக்கு போலவே தொண்டை தண்ணி வத்த திரு சீமான் அவர்கள் சொன்னதுனால தான் கடந்த அதிமுக ஆட்சியில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் தைப்பூசத்துக்கு அரசு விடுமுறைங்கிறதே சாத்தியமாச்சு. அதை வந்து வித்திட்டவர் வந்து அண்ணன் சீமான் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். சிறுபான்மை மக்கள் எல்லாமே வந்து ஸ்டாலின் தான் காப்பாற்றுவார்னு, அல்லாஹ் இயேசு காப்பாற்ற மாட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து வேறு யாரும் வைக்க முடியாது. அண்ணன் வந்து அந்த மாதிரி எதற்கும் அஞ்சாமல் ஓட்டாது என்ன நான் வந்து ஓட்டை எனக்கு தீட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரியான ஒரு தலைவர்லாம் நீங்கள் கண்கூட பார்க்க முடியாது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். பார்த்திபன் பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு வார்த்தை ஜாலம் எங்கே வந்திருக்கு அப்படின்னு. திரு சீமான் அவர்கள்ட்ட இருப்பது வார்த்தை ஜாலம் இல்லை, அது வந்து பேச்சு அல்ல, அது வீச்சு. அவர் வந்து அதைத்தான் தன்னுடைய ஆயுதமாகவே பயன்படுத்துகிறார். வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து
வந்து தமிழ் பேசணும்னு. அன்னை வந்து ஒவ்வொரு வார்த்தையாக திரு பார்த்திபன் அவர்கள் தைரியம் அப்படின்னு சொல்லும்போது இவர் உடனே துணிச்சல் அப்படின்னு மாற்றுறார். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்குமே நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தமிழ் படுத்தி சொல்லணும். தமிழை படுத்தக்கூடிய தலைவர்கள் நிறைய பேர் இருக்கும்போது தமிழ் படுத்தி எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய ஒரு ஆச்சரியமான தலைவராக வந்து அண்ணன் இருக்கிறாரு. அண்ணன் இன்னைக்கு சிலம்பு சுற்றுனதை பார்த்தேன். நான் இப்போ அண்ணன்ட்ட சொன்னேன், இது மாதிரி நான் ஒருக்க சிலம்பு சுற்றுறேன்னு கை சுலுக்கிக்கிடுவான். இந்த மாதிரி இந்த வயசில் அண்ணன் வந்து லெஃப்ட் ரைட் போட்டு அவ்வளோ வந்து ஆச்சரியமாக வந்து சுற்றுறாரு. அவ்வளோ ஃபிசிக்கலி ஃபிட்டாக வச்சுருக்காருங்கிற பார்க்குறோம். நம்ம வர்றவங்க எல்லாருமே அவருக்கு நிறைய வாழ்த்துக்களை வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் அச்சர லட்சம் பெறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வாழ்த்து சொல்லிட்டு போகிறோம். அதை தாண்டி அண்ணனுக்கு நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. அண்ணன்ட்ட நிறைய லட்சியங்கள் இருக்குது. லட்சியங்களை தாண்டி நிறைய லட்சங்கள் தேவைப்படுது. அதையும் வந்து நம்ம வந்து வெறும் வாழ்த்தா மட்டும் இல்லாமல் அதையும் நம்ம வந்து செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு கேண்டிடேட்டும் வந்து 20 கோடி 25 கோடி செலவழிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அண்ணன் மொத்தமாகவே அவ்வளோ கோடி செலவழிப்பாரான்னு தெரியல, 234 சேர்த்தே செலவழிப்பாரான்னு தெரியல. கட்டுத்தொகை கட்டிட்டு அவ்வளோதான் சொல்லி கிளம்பி போயிடுவார். நமக்கு மேலே வானம் கீழே பூமி வேறு யாரும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு மனிதர். அது வந்து தமிழ்நாட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய சாபக்கேடு இருக்குது. அது பாரதியாரோ நல்ல கண்ணுவோ அப்துல் கலாமோ அவர்களுடைய காலத்துக்கு பிறகு மட்டும்தான் அவர்களை பாராட்டுவது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய சாபக்கேடாக இருக்குது. இருக்கும்போதே வாழும்போதே மனிதர்களை அடையாளம் காணக்கூடிய ஒரு பழக்கம் நம்மகிட்ட இல்லை. அப்படி ஒரு அரிய மனிதராக நம்ம முன்னாடி நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள். நான் வந்து எந்த திசை என்னுடைய பயணம் என்னுடைய திசை எல்லாமே தெரியும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், என்னவாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஒன்றும் குழப்பமில்லை, எங்கள் அண்ணன் தான் நான் சொல்லுவேன். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு தலைவன் ஒரு தமிழனாக இருக்கணும் அப்படின்னு தமிழ்நாட்டில் சொல்ல முடியலன்னா இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் சொல்ல முடியும்? இதை யாருமே யோசிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டின் தலைவன் ஒரு தமிழனாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வலுவான குரலை திரு சீமான் அவர்கள் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார். அது ரொம்ப தேவைப்படுகிற குரல், ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய குரல். எல்லோரும் வாழலாம், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடிகள், வட மாநிலத்தை சேர்ந்த எல்லாருமே வாழலாம். ஆனால் ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படிங்கிறது மாற்ற முடியாத ஒரு சிந்தனை, மாற்றக்கூடாத ஒரு சிந்தனை. அதை தொடர்ந்து அண்ணன் விதைச்சிட்டே வராரு. அண்ணன் எங்கே இருந்தாலும் நாங்கள் கூடவே தம்பிகளாக நாங்கள் வந்து லட்சக்கணக்கான தம்பிகள் இருக்கிறாங்க. அதில் ஒரு தம்பியாக நான் வந்து ஓரமாக இருப்பேன். சீனு ராமசாமி என்ன சொன்ன மாதிரி அணில் குஞ்சா இருக்க மாட்டேன். புலிக்குட்டியால் வந்து இருப்போம், வந்து அது கட்டாயம் அண்ணன் கூட இருப்போம். ரொம்ப நன்றிண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. உங்களுடைய அரசியல் பயணத்துக்கும் இதே மாதிரியான ஒரு பெரிய வெற்றி விழா வந்து ஒன்று நடத்தப்படணும். அதில் இந்த தம்பி திரும்ப மேடை ஏறி அங்கேயும் உங்களை வந்து புகழ்ந்து கொண்டே இருக்கணும். அதற்காக நாங்கள் திரும்ப ஒரு சந்திப்போம். ரொம்ப நன்றிண்ணே, வாழ்த்துக்கள்ண்ணே. ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்கு. அவரை பார்த்து நீங்க அரசியலில் வியந்த ஒரு விஷயம், ஒரு மொமெண்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்னொன்னுமே தான் திரு சீமான் அவர்கள்ட்ட வியக்கிறதுக்கு வந்து நீங்கள் கரும்புல அடி நுனி எல்லாமே இன்னைக்கு தான் செய்யும். அதுபோல் திரு சீமானுடைய பேச்சு, செயல், உடல்நலம், அவருடைய நடை, உடை, பாவனை, வீட்டில் அவர் நடந்துக்கிற விஷயம். நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய பறவைகள்கிட்ட பேசுவார். என்னடா போயிட்டு வரேன்டா அண்ணே, அலுவலகத்துக்கு போகிறேன் அப்படிம்பார். இதெல்லாம் கற்பனை பண்ண முடியுமா? ஒரு புலிக்குட்டி மாதிரியே ஒரு குட்டி வச்சிருக்கிறாரு. அது ஒரு முன்னாடியே போகுது, நமக்கு பயந்து வருது. அப்படி முன்னாடி போகுது. அவர் மனதளவில் ஒரு ராஜாவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு ராஜாவா ஆறாரா இல்லையாங்கிறது தெரியல. அவருடைய இப்படியெல்லாம் நடக்க முடியுமா? இப்படி நடக்க முடியுமா? அப்படியே நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞான செருக்கு. சரிங்க, சொல்லும் பொழுது எனக்கு இன்னொரு கேள்வியும் டக்குன்னு தோணுது சார். அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் வியூகமாக அவர் என்ன பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? ராஜதந்திரமா கொஞ்சம் நடந்துக்கணும். நம்ம வந்து காம்ப்ரமைஸே பண்ணாத அரசியல் வந்து சரி வராது. அது வந்து அது சமரசம் வந்து சரி வராத தம்பி, அது வீழ்ச்சிக்கான ஆரம்பமா போயிடும். எங்க அன்னைங்க எல்லாம் பண்ண தப்ப என்னை பண்ண சொல்ல, நான் போய் நிறைய போய் காலை பிடிச்சி இழுத்துருக்கேன், வாக்கடேன்னு. அவர் எல்லாரும் பண்ண தப்ப என்னை பண்ண சொல்லாரா, நான் பண்ண மாட்டேன்டா, அப்படித்தான்டா எல்லாரும் வீழ்ந்தாங்க அப்படிமே. அது சில இடங்கள்ல வந்து அரசியல் வந்து நேர்மையாளர்களுக்கு மட்டுமான இடம் இல்லை. அங்கே வந்து அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து ராஜதந்திரம்னு பார்க்கலாம். அண்ணன் கொஞ்சம் தந்திரமாக இருக்கலாம், அது கொஞ்சம் செய்யலாம்னு நினைக்கிறேன். பிஹைண்ட் உட்ஸ் வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 முதல் 2026 a grand tribute to Seeman's artistic journey. Title sponsor Chennai's Amrita Aviation Hotel Management Nursing ஈஸியா படிங்க சேலரியோட. supported by We Care Hair and Skin Clinic எல்லா விதமான தலைமுடி மற்றும் சர்ம பிரச்சனைகளுக்கும். powered by Lexco Holidays Travel Beyond Boundaries. Chennai Samartha Aviation College, best aviation college in South India. Presents Behind Uts வழங்கும் 3 தசாப்தங்கள் சீமான் 1996 to 2026. A grand tribute to Seeman's artistic journey. Supported by We Care Hair and Skin Clinic, powered by Lexco Holidays.